வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே தக்காய்ச்சி தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வரலாற்றிலே முதல் முறையாக ஜப்பான் நாட்டிற்கு பெண் பிரதமர் கிடைத்திருக்காங்க. அவங்க பேர் வந்து சனை தக்காய்ச்சி அப்படிங்கிறது தான். இவங்க ஜப்பான் நாட்டுடைய 104வது பிரதமர். இவங்க லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவங்க. ஏற்கனவே ஷிகரு இஷிபா அப்படிங்கிறவர் தான் பிரதமராக இருந்தார். அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அவர் வந்து தேர்தலில் பின்னடைவை சந்தித்தார். அது தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஜப்பான் பற்றி பார்த்திங்கன்னா, ஜப்பானுடைய தலைநகர் டோக்கியோ. அடுத்தது, தற்போது எங்கு 26.17 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அயோத்தி. அயோத்தி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அங்கே தீபாவளி பண்டிகையொட்டி தீபோற்சவ விழா வந்து நடைபெற்றது. அதில் 2 கின்னஸ் சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கு. ஒன்று, 26.17 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றி கின்னஸ் சாதனை படைத்திருக்காங்க. இன்னொன்று, ஒரே நேரத்தில் 2128 பேர் ஆரத்தி வழிபாடு பண்ணி அது ஒரு கின்னஸ் சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது, 11வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சண்டிகர். சண்டிகர் வேறு, ஆப்ஷன் ஏல இருக்க சத்தீஸ்கர் வேறு. சத்தீஸ்கர் அப்படிங்கிறது ஒரு மாநிலம், சண்டிகர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். இப்போது இந்த ஆண்டுடைய டிசம்பர் மாதம் தான் இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடைபெற போகுது. நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அந்தந்த ஆண்டில் எப்போ வந்து எங்கே வந்து இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெற்றது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு சண்டிகரில் தான் நடைபெற போகுது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அறிவியலால் செழிப்பு, தற்சார்பு இந்தியாவுக்காக அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் வந்து புதிதாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து புக்குமே சேர்த்து தான் நம்ம வந்து வழங்குகிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆணையத்தில் இடம்பெற்ற முதல் திருநங்கை உறுப்பினர் யார்? இதற்கான ஆன்சர் அக்கை பத்மசாலி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, யார் இந்த அக்கை பத்மசாலி அப்படின்னா, இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க. திருநங்கைகளுக்கான உரிமைகளை மீட்கிறதுக்கான ஒரு போராளியாக இருக்கிறவங்க. இப்போது உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையம் அமைத்திருக்காங்க. எதற்காகனா, திருநங்கைகளுடைய உரிமைகளுடைய சம வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு இதெல்லாம் பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு ஆணையம் அமைத்திருக்காங்க. அதில் உறுப்பினராக முதல் முறையாக ஒரு திருநங்கையை தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அக்கை பத்மசாலி அப்படிங்கிறவங்க. அடுத்தது, கருணை கொலையை அங்கீகரித்த முதல் லத்தீன் அமெரிக்க நாடு எது? இதற்கான ஆன்சர் உருகுவே. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற நாடுகள் தான் லத்தீன் அமெரிக்க நாடுகள். இதில் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதெல்லாமே லத்தீன் அமெரிக்க நாடுகள். அமெரிக்காவை தவிர மீதி எல்லாமே இதில் லத்தீன் அமெரிக்க நாடு தான். இதில் வந்து முதல் முறையாக ஒரு நாடு கருணை கொலை, யுஸ்தனேசியா அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. அதாவது கருணை கொலையை வந்து ஆங்கிலத்தில் யுத்தனேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருணை கொலையை அங்கீகரித்த முதல் லத்தீன் அமெரிக்க நாடு வந்து உருகுவே. அடுத்தது, 2025 உலக ஓய்வூதிய தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 52. இதில் முதலிடம் பிடித்தது நெதர்லாந்து. அடுத்தது, சுரங்க தயார் நிலை குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். இவங்க வந்து எந்தெந்த மாநிலங்களில் சுரங்க வேலைகள் செய்கிறதுக்கு அந்த மாநிலம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. இவங்க வந்து 3 கேட்டகரியாக இதில் பிடிக்கிறாங்க. முதல்ல ஏ கேட்டகரி. இதில் கனிம வளங்கள் அதிகமாக உள்ள மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது வந்து மத்திய பிரதேஷ். அதாவது இங்கே கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது, இந்தந்த மாநிலங்கள் எல்லாம் இது அதிகமாக இருக்குது. ஆனால் அதில் சிறந்ததாக இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம். கேட்டகரி பியில் மிதமான வளங்கள் உள்ள மாநிலங்கள். இதில் வந்து இந்தந்த மாநிலங்களில் மிதமான வளங்கள் இருக்குது. ஆனால் இதில் முதலிடம் பிடித்தது கோவா. அடுத்தது கேட்டகரி சி. இதில் வந்து கனிம வளங்கள் குறைவான மாநிலங்கள். இந்தந்த மாநிலங்களில் கனிம வளங்கள் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இதிலேயே சிறப்பாக இருக்கிறது முதலிடம் பிடித்தது பஞ்சாப்.
இந்த ரிப்போர்ட்டை மத்திய சுரங்க அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, சிறை கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இதில் பாருங்கள், 2023 ஆண்டு தமிழ்நாடு சிறை உற்பத்தியுடைய வருவாய் வந்து ரூபாய் 67.08 கோடியாக இருந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போது சிறையில் கைதிகள் நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. உணவுப் பொருட்கள், இந்த பன்னு, இந்த மாதிரிப்பட்ட பொருள், அதே மாதிரி பேக்கரி ஐட்டம், ஷூ, அப்புறம் ரெயின் கோட்டு, இந்த மாதிரிலாம் உற்பத்தி பண்ணுவாங்க. அதை வந்து விற்பனை பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்படி உற்பத்தி பண்ணுற பொருட்களை ஃப்ரீடம் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் தான் விற்பனை பண்ணுறாங்க. இதை தவிர திறன் சார்ந்த பணியாளர்களுக்கு தினக்கூலியாக ரூபாய் 300 வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பகுதி திறன் சார்ந்த பணியாளர்களுக்கு தினக்கூலியாக 270 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் சிறையில் கொடுக்குறாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா, அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க இல்லை ஒரு பொருள், அதற்கு ஒரு லாபம் கிடைத்திருக்கும்ல, அந்த லாபத்தில் 20% வந்து அந்த கைதிகளுக்கு வழங்கிடுவாங்க, அந்த உற்பத்தி செய்த கைதிக்கே வழங்கிடுவாங்க. இந்த ரிப்போர்ட்டு நமக்கு தந்தது தேசிய குற்ற ஆவண காப்பகம். இதே மாதிரி தமிழ்நாடு சிறைத்துறையில் சில முன்னெடுப்புகள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற சிறை கைதிகள் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதை படிக்கலாம். அவங்க வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலமாக படிக்கலாம். அதே மாதிரி பட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டம், பட்டமுடைய விரிவாக்கம், பர்சனாலிட்டி ஆட்டிடியூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா, முதல் முறையாக குற்றம் செய்த இளம் குற்றவாளிகள் இருக்காங்கள்ல, அதாவது 18 வயதுலேருந்து 24 வயது இளம் குற்றவாளிகள், அவங்க ஏதோ ஒரு கோவத்திலேயோ ஏதோ ஒரு ஆத்திரத்திலேயோ வந்து குற்றம் பண்ணிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறது, அவங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குறது, இதெல்லாம் தான் இந்த பட்டம் அப்படிங்கிற திட்டத்துடைய நோக்கம். அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக எங்கே இருக்கிற சிறைகளில் வீடியோ கான்ஃபரன்சிங் வசதிகள் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் 126 சிறைகளில் வீடியோ கால் பண்ணுறதுக்கான வசதி வந்து இருக்குது. அடுத்தது, CEIR இணையதளம் மூலம் அதிக காணாமல் போன மொபைல் ஃபோன் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. இப்போது CEIR அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஒரு வெப்சைட்டு. இதன் மூலமாக இப்போ போலீஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபோன் ஒன்று காணாமல் போச்சு அப்படின்னா நம்ம IMEI நம்பர் சொன்னாலே போதும், அதன் மூலமாக அவங்க ட்ராக் பண்ணிட முடியும். அப்போ அதற்கான ஒரு போர்ட்டல் தான் CEIR அப்படிங்கிறது. இதோடைய விரிவாக்கம் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது தான். இப்போது இதை உருவாக்கின அமைப்பு மத்திய தொலைத்தொடர்புத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இது வரைக்கும் அதிகமாக எங்கே காணாமல் போன ஃபோன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தெலுங்கானாவில் தான். அதுவே ஹைதராபாத் காவல் ஆணையரகத்தில் வந்து ரொம்ப அதிகமான கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 14,965 கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எது? இதற்கான ஆன்சர் நஃபித்ரோமைசின். இது வந்து சுவாச கோளாறுகள், புற்றுநோய், நீரிழிவு நோய், இந்த மாதிரிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இதன் மூலமாக சிகிச்சை வழங்க முடியும். இது வந்து நம்ம இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக் மருந்து. அடுத்தது, டைட்டானியம் மற்றும் சூப்பர் அலாய் தயாரிக்கும் தொழிற்சாலையை ராஜ்நாத் சிங் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் லக்னோ. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசு சம்மந்தமான ஒரு நிறுவனம். இதில் வந்து டைட்டானியம் மற்றும் சூப்பர் அலாய் வந்து தயாரிக்க முடியும். உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகரான லக்னோவில் தான் இதை திறந்து வைத்திருக்காங்க. இந்த அலாயின் மூலமாக ஏவுகணைகள், போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், அப்புறம் செயற்கைக்கோள், இதற்கான பாகங்கள் வந்து தயாரிக்க முடியும். எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பாதுகாப்புத்துறை அதே மாதிரி விமானத்துறையிலையும் நம்ம வந்து தற்சார்பு அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் இந்த ராஜ்நாத் சிங் அவர்கள். அடுத்தது, 2025 FIFA Under-20 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் மொராக்கோ. இந்த போட்டி வந்து சிலே நாட்டில் தான் நடைபெற்றது. அடுத்தது, முக்கிய தினங்கள் பார்க்கலாம். காவலர் நினைவு தினம், இது அக்டோபர் 21ஆம் தேதி. 1959 ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி 10 CRPF வீரர்கள் வந்து சீன படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது எங்கே அப்படின்னா லடாக்குடைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான். அப்போ இந்த ஒரு தினத்தை தான் ஒவ்வொரு வருஷமாக நம்ம வந்து போலீஸ் கமெமரேஷன் டே, அதாவது காவலர் நினைவு தினமாக கடைபிடிக்கிறோம். இதே தமிழ்நாட்டில் தமிழக காவலர் தினம் என்னைக்கு அப்படின்னா அது செப்டம்பர் 6ஆம் தேதி. அடுத்தது, உலக மாதவிடாய் நிறுத்த தினம், இது வந்து அக்டோபர் 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வாழ்க்கை முறை மருத்துவம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக புள்ளியியல் தினம், இது வந்து அக்டோபர் 20ஆம் தேதி. தேசிய புள்ளியியல் தினம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஜூன் 29ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். இது
பிசி மஹலனோபிஸுடைய பிறந்தநாள். பிசி மஹலனோபிஸ் அப்படின்னா பிரசாந்த சந்திர மஹலனோபிஸ் அப்படிங்கிறது தான். இந்திய புள்ளியியல் துறையுடைய தந்தையே இவர் தான். இப்போது உங்களுக்கான கேள்வி, நமக்கு 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குல்ல, அதில் 12 5ஆண்டு திட்டங்கள் நிறைவேறிருந்தது. அதில் எந்த 5 ஆண்டு திட்டம் இந்த பிசி மஹலனோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க? அது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது லாஸ்ட்டாக திக்குவாய் விழிப்புணர்வு தினம். இது அக்டோபர் 22ஆம் தேதி. உலக அளவில் 1% இந்த திக்குவாய் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், பல்வகை திக்குவாய் மக்கள் சவால்களை திறமைகளை கொண்டு எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது தான். ரிவிஷன் பார்க்கலாம். எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே தக்காய்ஜி தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஜப்பான். அடுத்தது, தற்போது எங்கு 26.17 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அயோத்தி. அடுத்தது, 11வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சண்டிகர். அடுத்தது, உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஆணையத்தில் இடம்பெற்ற முதல் திருநங்கை உறுப்பினர் யார்? இதற்கான ஆன்சர் அகை பத்மசாலி. அடுத்தது, கர்ணை கொலையை அங்கீகரித்த முதல் லத்தீன் அமெரிக்க நாடு எது? இதற்கான ஆன்சர் உருகுவே. அடுத்தது, 2025 உலக ஓய்வூதிய தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 52. முதலிடம் பிடித்தது நெதர்லாந்து. அடுத்தது, சுரங்க தயார் நிலை குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்தது, சிறை கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது, CEIR இணையதளம் மூலம் அதிக காணாமல் போன மொபைல் ஃபோன் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தெலங்கானா. அடுத்தது, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து எது? இதற்கான ஆன்சர் நஃபித்ரோமைசின். அடுத்தது, டைட்டானியம் மற்றும் சூப்பர் அலாய் தயாரிக்கும் தொழிற்சாலையை ராஜ்நாத் சிங் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் லக்னோ. அடுத்தது, 2025 ஃபிஃபா அண்டர்-20 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் மொராக்கோ. இந்த போட்டி சிலே நாட்டில் நடைபெற்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.